ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்கலாம். அம்மா ஸ்டைலில். ஃபஸ்ட்டு எப்போவுமே பேனில் கருவாடை போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க தூசு மண்ணெல்லாம் நம்மளுக்கு பேன்லேயே அடியில் நிற்கும். அதுக்கப்புறம் கருவாடை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய், வெந்தயம் மட்டும் போட்டால் போதும். நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேகிற கேப்பில் நான் கருவாடும் க்ளீன் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே கருவாடில் அந்த நடுவில் இருக்க தண்டு முள்ளை எடுத்துருவேன். அப்படி எடுத்துட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் 4 தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன், சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாமல் வெறும் ஃபிஷ் குழம்பு மசாலா கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி புளி தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறமா வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் போட்டு கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.